ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 25. வன்னி பத்திரத்தால் விளைந்த மகத்துவம். கிருத்தவீரருடைய தந்தை நான்முகனை நோக்கி மேலும் கேட்டார். சுவாமி, அருகம்புல்லை கொண்டு ஆராதிப்பதால் அடையும் பலனை தெரிவித்தீர்கள். அருகம்புல் கிடைக்காது போய்விடும் பட்சத்தில் என்ன செய்வது என்று கேட்டார். பிரம்மதேவன் சொல்ல ஆரம்பித்தார். அருகம்புல் கிடைக்காத பட்சத்தில் வன்னிற பத்திரமும் மந்தார மலரும் உபயோகிக்கலாம். அருகம்புல் கிடைக்காவிடில் வன்னி பத்திரத்தால் பூஜிப்பவர்களுக்கு அருகம்புல்லை கொண்டு பூஜித்ததன் பலன் கிட்டும். அதன் மகத்துவத்தை சொல்கிறேன் கேள் என்றார். ஆதேயம் என்னும் நகரத்தில் வீமன் என்னும் வேடன் இருந்து வந்தான். அவன் கொடுமையே உருவெடுத்தவனாய் காட்டிற்கு வருகின்ற பெயர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களது பொருள்களை அபகரித்து வந்தான். ஒரு நாள் அந்தனர் சிலர் அருகிலுள்ள பட்டணத்துக்கு சென்று திரும்பி வரும்போது அவர்களை வீவன் மடக்கி அடித்து கொன்று அவர்களிடமிருந்த பொருள்களை அபகரித்து கொண்டான். அதை கவனித்துக் கொண்டிருந்த அரக்கன் ஒருவன் வீமனிடமிருந்து அப்பொருள்களை தானடைய வேண்டுமென்று அவனை துரத்தினான். அரக்கனிடமிருந்து தப்பிக்க வீமன் ஓடிச் சென்று அங்கிருந்து வன்னி மரத்தில் ஏறினான். அப்போது மரம் அசைந்து மேலிருந்து ஒரு இலை கீழே உள்ள விநாயகர் சிலை மீது விழுந்தது. வீமனை தொடர்ந்து அரக்கனும் மரத்தின் மேல் ஏறினான். அப்போது மற்றொரு இலை விநாயகரின் சிரத்திலே விழுந்தது. மரத்தின் மேல் இருந்தபடியே இருவரும் ஒருவர் கட்டிப்பிடித்து சண்டையிட அங்கிருந்து இருவரும் உருண்டு தரையில் விழுந்து இறந்தனர். ஆயினும் அவர்களால் மரத்தில் இருந்த வன்னி பத்திரம் 2 விநாயகர் மீது விழுந்ததால் அவர்கள் மானிடப் பிறவி நீங்கி திவ்ய ரூபம் பெற்ற விண்ணுலகம் சென்றனர். விதர்ப தேசத்தில் புண்ணிய கீர்த்தி என்ற பெயரில் அரசன் ஒருவன் இருந்தான். அவன் தன் மனைவி மதனாவதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான். அவர்கள் எத்தனையோ பேறு பெற்றிருந்தாலும் புத்திர பேறு மட்டும் அடையாதிருந்தனர். நாளடைவில் இருவரும் இவ்வுலக வாழ்க்கையை நீத்தார். நாட்டுக்கு வாரிசு இல்லாததால் அமைச்சர்கள் அரசனுடைய சுற்றத்தாரில் ஒருவனான துத்தரிடம் என்பவனது புத்திரனான சாம்பன் என்பவனை அழைத்து வந்து அரசனாக முடிசூட்டினர். துத்தரிடம் வெகு நாட்களாக புத்திரன் இல்லாது வருந்தி வந்தான். அவன் எத்தனையோ தான தர்மங்கள் செய்திருந்தாலும் அரக்கர்களுடன் சகவாசம் கொண்டிருந்ததால் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவன் மனைவி நீசத்தனமான செயல்களில் ஈடுபட்டு ஒரு செம்படவுடன் சேர்ந்து கூடி கழித்து அதன் மூலம் சாம்பனை பெற்றாள். சாம்பன் அரச குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் தந்தை செம்படவனாக இருந்ததால் அரசு பதவிக்குரிய பண்புகள் அவனிடம் இல்லாது போய்விட்டது. ஆகவே அவன் நாட்டின் ஆட்சி பொறுப்பை தனக்கு தலையாட்டும் துர்பூதி என்பவனிடம் ஒப்பித்து விட்டு இன்பன் அனுபவித்ததிலேயே காலத்தை கடத்தி வந்தான். நாட்டு மக்களோ சொல்லண்ணா துயரம் அடைந்தனர். ஒரு நாள் சாம்பன் தன் மந்திரி பிரதானிகளுடன் வேட்டையாடி வரும்போது வனத்திலே ஓரிடத்தில் விநாயகருக்கு ஆலயம் இருப்பதையும் அங்கு மக்கள் அவரை பூஜித்து ஆராதிப்பதையும் கண்டான். அந்த விநாயகர் வசிஷ்ட பெருமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவராகும். தசரத மகாராஜன் அவரை பூஜித்து பிள்ளை பேற்றை அடைந்தான். அத்தனை மகத்துவம் வாய்ந்த அவ்வாலயத்தை சாம்பன் அடைந்து வேடிக்கையாகத்தான் கொண்டு வந்திருந்த பொருட்களை சந்நிதியில் வைத்து அடிபணிந்து வேண்டினான். காலக்கிரமத்தில் அவன் வாழ்வு முடிந்ததும் யமதூதர்கள் அவனை இழுத்து சென்று தர்மராஜன் முன்பு நிறுத்தினார். அவன் செய்த பாப புண்ணியங்களை சித்திரகுப்தன் எடுத்து சொல்லி வரும்போது அவன் அளவற்ற பாபங்களை பண்ணி இருந்தும் ஒரே ஒரு முறை விளையாட்டாக விநாயகருக்கு ஆலயத்தை சுற்றி வந்து தான் கொண்டு வந்த பொருள்களை அவனது சந்நிதியில் வைத்து பணிந்திருக்கின்றான் என்பதை தெரிவித்தான். அவன் செய்த பாபங்களுக்கு தண்டனையாக நரகத்தில் சிறிது காலம் கிடந்து உழன்று பலமுறை பிராணிகளாக பிறவி எடுத்து கடைசியாக சாம்பனும் துர்புத்தியும் இப்பிறவியில் வேடனாகவும் அரக்கனாகவும் பிறந்தனர். விநாயகர் வேடிக்கையாக பணிந்ததால் ஏற்பட்ட புண்ணியத்தால் வன்னி மரத்தில் ஏற நேர்ந்தது. மேலிருந்த வன்னி பத்திரம் விநாயகரின் மீது வீழ அதனால் இருவரும் தங்களது மானிட தேகத்தை விட்டு உன்னுலகம் சென்றனர். இவ்வாறு சொல்லி வந்த பிரம்மதேவன் வன்னி மரத்தடியில் வீற்றிருந்த விநாயகரின் மகத்துவத்தை பற்றி மேலும் சொல்லத் தொடங்கினார்.